ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து 53 வகையான மூலிகை எல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேர் ஆயிலான ட்ரெடிஷ்னல் கேரளா மன்சிஸ்தா ஆயில், குங்குமாதி தைலம், இது எல்லாமே ஹோம்மேடில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 8வது நாள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். என்னுடைய வெயிட் வந்துட்டு 87.5 கிலோ இருக்குது. நேற்று நான் 87.7 இருந்தேன். இன்றைக்கி 200 கிராம் குறைஞ்சிருக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊருக்கு போயிருக்கிறதுனால அவருடைய வெயிட் இன்றைக்கி செக் பண்ண முடியலை. வெயிட் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவு தண்ணி குடிச்சிட்டு மார்னிங் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம். 2 பிளேட்டில் எதுக்காக பப்பாளி பழம் வச்சுருந்தேன்னா, நானும் என்னுடைய பொண்ணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 11 மணிக்கு கீரை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் வரும். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸும் கேரட் ஜூஸும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு வேறு ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் கேரட் ஜூஸும் பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸ் மட்டுமே நாங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஜூஸ் கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி போட்டு கொடுங்க. ஒரு குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது நீங்கள் போட்டு கொடுங்க. நம்மளுடைய இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வெயிட் லாஸ் பவுடர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிசிஓஎஸ் இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம், சுகர், ஹை பிபி இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, கேஸ் ட்ரபிள்னால் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பவுடர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள்லேயே கிடச்சிரும். அதர் ஸ்டேட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 3 அல்லது 4 நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் பவுடரை மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஒருவேளை காலையில் எடுத்துக்க முடியாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக இயற்கை உணவுகளை எடுத்துக்கிறவங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பவுடரை ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடரை தொடர்ச்சியாக இப்போ ஒரு 15 நாளாக எடுத்துகிட்டு வராங்களாம். அவங்க முன்னாடியெல்லாம் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பாத்ரூமே போவாங்களாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு நாளைக்கு நான் 2 வாட்டி வரைக்கும் பாத்ரூம் போகிறேன். இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமும் இல்லை, பீரியட்ஸும் இந்த மாதம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு 2 டம்ளர் ஜூஸ் குடித்தது போக நாங்கள் ஈவினிங் 6 மணி போல் 3 வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டோம் நைட் டின்னருக்கு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், பொதுவாக இந்த மாதிரி டயட் இருக்கும்போது வாழைப்பழம் நைட் டைமில் எடுத்துக்காமல் காலையிலையோ இல்லைனா மத்தியானமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் இன்றைக்கி வீட்டில் வேறு ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக எதுவும் இல்லை, அதனால் இதையே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு 9 மணி போல் நாங்கள் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி தான் டயட் இருந்தோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.